ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்களில் ஒரு நீசி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காரை வந்து எப்படி எலித்தொலையிலேருந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதை நான் 4 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ முதல் செக்மெண்ட் வந்து முதல்ல எலி வந்து காருக்குள்ளே எதுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து ஒரு 3 மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து நம்மளோட தின்பண்டங்களோ சாப்பாட்டு பொருட்களோ உள்ளே இறக்கிறதுனாலையோ இல்லை வந்து மறந்து உள்ளே வச்சுட்டு போகிறதுனாலையோ அந்த ஸ்மெல்லுக்கு அது உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது விஷயம் வந்து காரில் யூஸ் பண்ணியிருக்க எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்மெல்லுனால எலி வந்து அட்ராக்ட் ஆகி உள்ளே வரும். அதுக்கப்புறம் அதை கடிச்சு அதை டேமேஜ் பண்ணும். அதனால் நம்ம காருக்கும் வந்து டேமேஜஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் எஃபெக்ட். அதாவது நம்ம இப்போ குளிர்காலத்துலேயோ இல்லை நைட்லேயோ வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு காரை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து நிறுத்ததுக்கப்புறம் என்ஜின் பே வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த சூட்டுக்கும் அந்த கதகதப்புக்கும் எலி வந்து உள்ளே வந்து என்ஜின் பேயில் தங்கும். அதுக்கப்புறம் வந்து அது வயரை கடிச்சு நார்மலாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு போயிடும். ஸோ இது 3 தாங்க வந்து எலி எதுக்கு முதல்ல காருக்குள்ளே வருது அப்படிங்கிறதுக்கான மேஜர் ரீசன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா. ஸோ இதில் வந்து 2வது செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இதில் இருந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன். ஸோ ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனில் நீங்கள் வந்து புகையிலையை வந்து இன்ஜின் பேல் அங்கேயும் இங்கேயும் கட்டி வைக்கலாம், இல்லைனா புதினா இலையில கட்டி வைக்கலாம். அப்படியும் இல்லைனா கார் ரெப்பலண்ட் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது, அதாவது இந்த ரேட் ரெப்பலண்ட் ஸ்ப்ரே. இதை வந்து காரில் நீங்கள் என்ஜின் பேயில் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலோ இல்லை வீல் ஆர்ச்சஸில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அது மூலியமாக கிரியேட் ஆகிற ஒரு பெட்டர் டேஸ்ட்டை வந்து அது எலியால் அதை சகிச்சிக்க முடியாமல் அந்த இடத்த விட்டு அது ஓடி போயிடும். ஸோ லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்ட்ராசோனிக் டிவைஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிவைஸை வந்து நான் ஒரு கடந்த 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட பழைய காரில் எலித்தொல்லை பயங்கரமாக இருந்து நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்காம இருந்தபோது இது வந்து எனக்கு பெரிய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரொமோஷனல் வீடியோவாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இதில் எந்த விதமான ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. ஒரு யூஸராக நான் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அதை நான் வந்து அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூ மூலிமா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு நேம் வந்து CarCat அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த CarCat என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சவுண்ட் ப்ரொடியூசிங் டிவைஸ். இது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை வந்து லோவர் ஃப்ரீக்வன்சியில் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து மனிதர்களால் உணர முடியாது, கேட்க முடியாது. விலங்குகளால் மட்டுமே வந்து இது உணரக்கூடிய ஒரு சவுண்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து எலிகள் வந்து உள்ளே வந்து தங்கியிருக்கு இல்லை வருது அப்படின்னா, இது ப்ரொடியூஸ் பண்ணுற லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்டு வந்து அதனால் வந்து டாலரேட் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஓடி போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த டிவைஸோட ஆக்சுவல் வேலை. இந்த டிவைஸை வந்து நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இதில் உங்களுக்கு வாரண்டி வாய்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுலேயே நம்ம அதை பார்த்துட்டு மீண்டும் வந்து இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க அதுக்குள்ளே போகலாம். காரோட என்ஜின் பே தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்ஜின் பேயோட பேசஞ்சர் சைட் கார்னரில் வந்து நான் வந்து இந்த டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் தெரியுதுல்ல, அதுதான் வந்து அந்த CarCat டிவைஸு. ஸோ இந்த டிவைஸை வந்து நான் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக டேகை வச்சு இருக்கிற ஹோலில் தான் வந்து நான் வந்து லாக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நான் இந்த இடத்துலையும் ஹோல் போடலை. ஏற்கனவே இருக்கிற ஹோலில் டேகை இன்சர்ட் பண்ணி இந்த டிவைஸை வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவைஸ் வந்து பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு டேரெக்டாக. இந்த ரெட் ஒயரை வந்து பேட்டரியோட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ப்ராடக்டோடய வந்தது. இதில் வந்து ஒரு சைடு வந்து நெகட்டிவ் டெர்மினல்லையும் ஒரு சைடு பாசிட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் டெர்மினலில் இருக்கிறதுல வந்து ஃபியூஸும் இருக்குது. ஸோ எப்போ ஹை வோல்டேஜ் இருக்கோ இது நம்மளை வந்து காருக்கு டேமேஜ் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அதுக்காக இந்த ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதனால் உங்களுக்கு கார் வாரண்ட்டி எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா நம்ம வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான் பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இதனால் உங்கள் வாரண்ட்டி வாய்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட இன்றைக்கி நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ஈஸி.